அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ். வணக்கம் நண்பர்களே. ஃபோல்டர் வந்திருக்கு. 3ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு, 5ஆம் நம்பரு, 6ஆம் நம்பர், மொத்தம் ஒரு 2000 ஃபோல்டர். இதில் 500, இதில் 500, இதில் 500, இதில் 500, அப்படி மொத்தம் 2000 ஃபோல்டர் வந்திருக்கு. ஒரு 5 விதமான ஆல்பம் வந்திருக்கு. ஒரு ஆல்பம் வந்து 200 காயின் வைக்கலாம். 20 ஹோல்டர்ஸ். இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், நல்ல தரமாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற ஆல்பங்கள் எல்லாமே அந்த ஐட்டம்ஸ் தான், இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஒரு 5 ஆல்பம் மட்டும் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கி கொள்ளலாம். காயின்ஸ் கலெக்ஷன் அக்சசரிஸ் இதுக்கு பேர். இது ரெண்டும் வந்த பெட்டி, ஒரு பெரிய பெட்டி. இதுக்கு சிப்பிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கணிசமான அளவு. அதை கூட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நல்ல மனிதர்கள் தான், நல்ல நண்பர்கள் தான், யாரையும் குறை சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாம். இதை பேக்கேஜ் பண்ணி எனக்கு அனுப்பணும். இப்படியே ஒரு பேக்கேஜ் பண்ணி ஈஸியாக சூப்பராக அனுப்பிச்சிடலாம். இது வந்து அட்டை தான், ஒன்றுமே செய்யாது. ஒரு காங்கிரீட் பேப்பர் போட்டு கெட்டி, அதுக்கு மேலே ஒரு சொல்யூஷன் டேப் வச்சு ஒரு ஒட்டி, இது ஒன்றுமே கீழே விழுந்தால் உடையாது, நெளியாது, ஒன்றும் செய்யாது. அப்படியே அனுப்பிச்சிருக்கலாம். இதை அனுப்புறதுக்கு அந்த நண்பர் இதை பயன்படுத்தியிருக்கார். இதனுடைய வெயிட் வந்து 1.5 கிலோ இருக்கும். நல்ல சரியான வெயிட், தரமான வெயிட். இது சாதாரண டேப் ரெக்கார்டு நாடாக கிடையாது. இது எங்கேருந்து அள்ளிட்டு வந்தார்னு தெரியல. ஏதாவது ஃபேக்ட்ரி லைட்லேருந்து லோடு கணக்கில் 1/2 டன் 1 டன் விலைக்கு வாங்கியிருப்பார் என்னன்னு தெரியல. இது அவ்வளவு வெயிட். இது எனக்கு வந்து பார்சலில் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த குப்பையை இதுக்கு நான் வந்து வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்கணும். இந்த ஆல்பத்தையும் இந்த ஃபோல்டரையும் நான் வாங்குறதுக்கு இங்கே பாருங்கள், என் நிலைமையை பாருங்கள். அது 2 கிலோ இருக்கும். அவ்வளோ வெயிட். உண்மையில் ப்ராமிஸை கைட்டு இப்படி தூக்க முடியாது. நண்பர் எவ்வளோ அழகாக பார்சல் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள். எந்த கலெக்ஷன்லேருந்து நான் வாங்கினேன், யார் பண்ணுனாலாம் சொல்ல மாட்டேன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களாக கணிச்சிக்கிட வேண்டியது. சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கேன், சொல்லாமல் இருக்க முடியல. அள்ளி பக்கம் குப்பை வந்துக்கிட்டே இருக்குது. இதை சொன்னால் இதை எதுக்கு சார் சொன்னீங்கம்பாங்க. நம்மளும் இது வரைக்கும் ஒரு 10,000 பார்சல் அனுப்பிச்சிருக்கோம். 5 வருஷமாக அனுப்பிச்சிட்டே இருக்கும், டெய்லி அனுப்பிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி கூட 2 பார்சல் போட்டு தான் வந்தேன். கீழே வச்சுருக்கேன் எல்லாம். இந்த மாதிரி நம்ம நிலமை இருக்குது. இது விற்றா நமக்கு ஒரு 100 ரூபா 200 லாபம் கிடைக்கும். அது 1 கிலோவுக்கு நான் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 350 ரூபா இதுக்கு சிப்பிங் சார்ஜ். இந்த 350 ரூபாய்க்கு நம்ம 350 ஃபோல்டர் வாங்கிட்டு போயிடலாம். ஹோல்சேல் ரேட்டில் மேலே இடத்துல போய் 350 ஃபோல்டர் வாங்கிட்டு போயிடலாம். சரி, ரைட்டு, வணக்கம். மனசில் உள்ள ஆதங்கத்தை போல் நம்ம சொல்லி தான் இப்படி இருக்கோம். உண்மை விளம்பி மாதிரி மனசில் தோன்றது பூரா பதிவில் சொல்லிடுறோம். இருந்தாலும் இந்த தவறு அவங்க மேலும் செய்யக்கூடாதுங்கிறக்கான்னு சொல்கிறேன். 5ஆம் நம்பர் போடுறேன்னா 5ஆம் நம்பர் தான் இருக்கணும். இதில் 3ஆம் நம்பர் வச்சுட்டு ஃபோல்டருக்குள்ளே கவரை மாற்றி வச்சுட்டேன் சார்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் தவறை உங்கள் மேலே வச்சுட்டு என்னையை குற்றம் சொல்லக்கூடாது. வியாபாரம் வேறு, இந்த மாதிரி உள்ள ப்ராக்டிஸ் வேறு. இந்த பார்சலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள். நன்றி. இதோட இப்போ நிப்பாட்டிக்கிறோம். இனிமேல் இப்படி அனுப்பாதீங்க நண்பரே, சகோதரரே. இனிமேல் இந்த மாதிரி அனுப்பாதீங்க. இந்த குப்பைகளை சேகரிக்காவா நான் சிப்பிங் சார்ஜ் கொடுக்கணும்? இதை நான் இப்போ எங்கோண்டி போட? இது பூமியில் ஒட்டலும் செமிக்காது. இது பேப்பர் அட்டை கிடையாது. இது வந்து கழிவு. இந்த கழிவு பூமியில் ஒட்டாலும் பூமிக்கு வந்து ஆபத்து தான். பூமியிலே இது செமிக்கணும்னா 2000 வருஷம் ஆகும். அப்பவும் செமிக்காது. இதை நான் எங்கோண்டி போட? இது நான் தூக்கி சுமக்கவா? ரைட்டு, நன்றி. இந்த மாதிரி ஒரு பார்சல் என்ன பண்ணாதீங்க. என்னடா இவ்வளோ பெரிய பெட்டி வருது, நம்ம யார்ட்டையுமே இவ்வளோ பெரிய பர்ச்சேஸ் பண்ணலைன்னு பார்த்தா ஃபுல்லாக குப்பைகள்.
பிளாஸ்டிக் குப்பைகள். வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இந்த ஃபோல்டர் என்னுடைய ஒரு 5 இயர்ஸு யூடியூப் சேனல் இந்த ஃபோல்டர் நான் இது வரைக்கும் நான் பதிவு போட்டதே இல்லை. ஆல்பம் நான் பதிவு போட்டதே இல்லை. இந்த குப்பைகளை காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். இதை விற்கிறதுக்கு நான் பதிவு போடலை. இது எனக்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பார்சல் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வேணுங்க 100 200 என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு ஆல்பமோ 2 ஆல்பமோ வாங்கிக்கோங்க. நிறைய நான் 500 ஆல்பம் 1000 ஆல்பமாக பண்ணலாம். 5 ஆல்பம் எனக்கு தேவையான மட்டும் நான் வாங்கியிருக்கேன். நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மனசில் உள்ளதை சொல்கிறேன். ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கிடலைன்னா போயிட்டு போங்க, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும், நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் நாங்கள் இல்லை. நம்மளும் பொறுமையான மனுஷருங்க தான். எவ்வளோ தான் பொறுமையாக போகணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி 2 கிலோவுக்கு அனுப்பிச்சி விடுது பிளாஸ்டிக் கழிவை. இது எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியும்? இதை நான் இப்போ எங்கொண்டி போட, இதை தூக்கி சமந்துட்டு அலையணும், எங்கிட்டாவது கொண்டு போட்டு வரணும். போட்டாலும் இந்த பூமிக்கு செய்கிற துரோகம் அது. நன்றி நண்பர்களே, நன்றி. நியாயமாக இருங்க, நியாயமாக போங்க, நல்லவற்றை செய்யுங்கள், நல்லவற்றை சிந்தியுங்கள், நல்லவற்றை செயல்படுத்துங்கள், நல்ல கொள்கையோடு நல்ல கோட்பாட்டோடு இருங்க. வேலையில் கற்றுக்கோங்க. தெரியலன்னா தெரிஞ்சால்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது பார்சல் பண்ணணுங்கிறத கொண்டு எதையாவது அள்ளி வச்சு அனுப்பிச்சி விடாதீங்க. இது யாருக்காவது பயன்படுமா? இது எத்தனை 600 கிலோமீட்டர்லேருந்து வருது. 600 கிலோமீட்டர் இது தூக்கி சுமக்கிறதுக்கு லாரி, ஏற்றுக்கூலி, இறக்கூலி. நன்றி நண்பர்களே, நன்றி.